பெருமக்களே, இரண்டாவது திருப்பத்தூர் இலக்கிய திருவிழா 2023 தொடக்க நிகழ்வாக தமிழ்த்தாய் வாழ்த்தும் அதைத் தொடர்ந்த குத்துவிளக்கு ஏற்றும் நிகழ்வும் இருக்கிறது. நம்முடைய மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள், சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் பொன்னீலன் அவர்கள், நம்முடைய மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் திருமிகு NKR சூரியகுமார் அவர்கள், நம்முடைய வணக்கத்திற்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடைய துணைவியார் திருமதி சிவாலிகா குஷ்வாகா அவர்கள் அனைவரையும் அன்போடு மேடைக்கு வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு பிறகு குத்துவிளக்கு வெல்ஃபேர் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு அந்த நிறுவனத்திலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மேடம் அவர்களை அன்போடு மேடைக்கு வருக வருக என வரவேற்கிறோம். ப்ளீஸ் வெல்கம் மேடம். இவர்கள் மேடைக்கு வருகை தந்ததும் ஐயா வாங்க, மேடைக்கு வாங்க. தமிழ்த்தாய் வாழ்த்து, அதனைத் தொடர்ந்து குத்துவிளக்கு ஏற்றி பெருமக்கள் அரங்கை அலங்கரிக்க வரவேற்பு நடனம் நிகழ இருக்கிறது. வணக்கத்திற்குரிய DRO மேடம் அவர்களை அன்போடு மேடைக்கு வருகை என வரவேற்கிறோம். அரங்கத்தில் இருக்கின்ற மாணவ மாணவிகள் அமைதியாக இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வரவேற்பு நடனம் இந்த தொடக்க விழாவினுடைய இடையிலே நிகழ இருக்கிறது. அன்பிற்கினிய பெருமக்களே, எந்த நிகழ்வையும் நாம் நம்முடைய மொழி வாழ்த்தோடு தொடங்குவது என்பது மரபு. தமிழை தாயாக கொண்டாடும் மரபில் இவள் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று தமிழ்த்தாயை வணங்கி போற்றி இந்த நிகழ்வை தொடங்க தமிழ்த்தாய் வாழ்த்து இசைக்க உங்கள் அனைவரையும் அன்போடு வேண்டுகிறேன். அனைவரும் எழுந்து நின்று சேர்ந்து இசைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெளிலொழுகும் சீராரும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கணமும் அதிர்ச்சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றி. திருப்பத்தூர் இலக்கிய திருவிழாவினுடைய அடுத்த நிகழ்வாக குத்துவிளக்கு ஏற்றுதல் நம்முடைய பெருமைமிகு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களையும் திருமதி சிவாலிகா குஷ்வாகா அவர்களையும் நம்முடைய சிறப்பு விருந்தினர் உள்ளிட்ட மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெருமக்கள் இப்போது குத்துவிளக்கினை ஏற்றி நிகழ்வினை தொடங்கி வைக்கிறார்கள். அனைவரும் கரவொலி எழுப்பி
நன்றி. திருப்பத்தூர் இலக்கிய திருவிழா 2023 ஒரு மனிதன் நாகரீகம் அடைந்திருக்கிறான் என்பதை எதை வைத்து சொல்லுகிறோம்? ஆடைகளற்று காட்டுமிராண்டிகளாய் திரிந்த மனிதன் உடலின் மறைவிடம் மறைக்க ஆடை கட்டினானே, அப்போது மனிதன் நாகரீகம் அடைந்தான். ஒரு மொழி எப்போது நாகரீகம் அடைகிறது? ஒரு மொழியில் எப்போது எழுத்துக்கள் தோன்றுகின்றனவோ அப்போதுதான் அது நாகரீகம் அடைகிறது. ஏன்? நாகரீகத்தின் நுழைவாயிலை கூட எட்டி பார்க்காத பல மொழிகள் இந்த பாருலகில் இப்போதும் உண்டு. பேச்சு வழக்கில் மட்டுமே இருந்து எழுத்து வடிவம் பெற்ற பல வரி வடிவத்தை பெறாத மொழிகள் திருந்தாத மொழிகள் என்பார்கள் மொழி வரலாற்று அறிஞர்கள். வரி வடிவம், அதாவது எழுத்து வடிவம் பெறுவதுதான் ஒரு மொழி நாகரீகம் அடைவதன் அடையாளம் என்றால், அம்மொழி நாகரீகத்தின் உச்சத்தை அடைந்திருக்கிறது என்பதற்கு எது அடையாளம்? அம்மொழியில் இலக்கியம் தோன்றியிருப்பது. ஆம், இலக்கியமே ஒரு மொழி நாகரீகத்தின் உச்சம். என்று பிறந்தது என்றறியாத இயல்பினை உடைய தமிழ் மொழியில் இலக்கியம் எப்போது தோன்றியது? கிறிஸ்து பிறப்பதற்கு ஏறத்தாழ 250 ஆண்டுகளுக்கு முன்பே தோன்றிவிட்ட சங்க பாடல்கள் தமிழரின் இலக்கிய செழுமைக்கு எடுத்துக்காட்டு. சங்க கவிதைகள், அற இலக்கியங்கள், காப்பியங்கள், பக்தி இலக்கியங்கள், சிற்றிலக்கியங்கள், விடுதலை போராட்ட கால இலக்கியங்கள், விடுதலைக்கு பிந்தைய மறுமலர்ச்சி கால இலக்கியங்கள், நவீன இலக்கியங்கள் என தமிழை அணி செய்யும் இலக்கியங்கள் பல்லாயிரம் பல்லாயிரம். இப்படி இலக்கிய வளத்தை கொண்ட தமிழன்னைக்கு அவளுடைய மணிமகுடத்திலே ஒரு வைரக்கல்லை பதிப்பதைப் போல ஒரு அணி செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பிறந்த ஒரு மனிதருக்கு தோன்றியிருக்கிறது. அந்த மனிதர் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமிகு அமர் குஷ்வாகா இந்திய ஆட்சி பணி அவர்கள். பெருமக்களே, இது ஏதோ அரசு நடத்துகிற சம்பிரதாய விழா அல்ல. இது அரசு தன்னுடைய குடிமக்களோடு நிகழ்த்துகிற உணர்வு பூர்வமான விழா என்கிற அடிப்படையில் இந்த விழாவினுடைய ஒவ்வொரு அசைவையும் தன்னுடைய கனவாக கொண்டிருந்தவர் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள். அவர் இந்திய ஆட்சி பணி IASக்கு தயாரித்துக் கொண்டிருக்கிற போது, நான் ஒரு மாவட்டத்திற்கு ஆட்சித்தலைவரானால் அந்த மாவட்டத்தில் ஒரு மிக பிரம்மாண்டமான இலக்கிய திருவிழாவை நடத்துவேன் என்று IASக்கு படித்துக் கொண்டிருந்த காலத்திலேயே கனவு கொண்டவர் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள். ஒரு படிப்பாளியின் கனவு, ஒரு செயல் வீரரினுடைய கனவு எப்படி மெய்ப்படும் என்பதற்கு திருப்பத்தூர் இலக்கிய திருவிழா தான் சான்று. அப்படிப்பட்ட இந்த இலக்கிய திருவிழாவை கனவு கண்ட ஒரு மாபெரும் மனிதர் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள். அந்த கனவு இன்றைக்கு 2வது முறையாகவும் கடந்த ஆண்டு கோலாகலமாக தமிழகமே திரும்பி பார்த்தது. நான் இந்த இடத்திலே எழுத்தாளர் பொன்னீலன் அவர்களுக்கு ஒரு செய்தியை குறிப்பிட விரும்புகிறேன். கடந்த ஆண்டு திருப்பத்தூரில் நடந்த 1வது இலக்கிய திருவிழா ஒரு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில், தமிழக அரசின் சார்பில் நடத்தப்பட்ட, தமிழ்நாட்டில் நடத்தப்பட்ட முதல் இலக்கிய திருவிழா. இந்த இலக்கிய திருவிழாவினுடைய வீச்சை தமிழகம் முழுவதும், தமிழ் எழுத்தாளர்கள் முழுவதும் கண்டு கொண்டாடிய போது தமிழக அரசினுடைய கவனம் இந்த இலக்கிய திருவிழாவின் மீது விழுந்தது. பிறகு இப்படிப்பட்ட ஒரு இலக்கிய திருவிழாவை, புத்தக கண்காட்சியில் நடக்கின்றன, அதை ஒட்டிய உரைகள் நடக்கின்றன, இப்படிப்பட்ட ஒரு இலக்கிய திருவிழாவை தமிழகத்தினுடைய பல பகுதிகளில் நடத்த வேண்டும் என்று தமிழக அரசு முடிவு செய்து நெல்லையிலும் சென்னையிலும் நடந்து முடிந்திருக்கிறது இலக்கிய திருவிழா. திருப்பத்தூர் 2வது முறையாக அப்படி தமிழகத்துக்கு முன்மாதிரியாக இந்த இலக்கிய திருவிழாவை தொடங்கி இருக்கிறது. ஒரு மாபெரும் கனவை நிறைவு செய்த மாவட்ட ஆட்சித்தலைவரினுடைய
அந்த கனவினை நனவாக்குகிற ஒரு செயல் வீரர். நான் உண்மையிலேயே இந்த மனிதருடைய சுறுசுறுப்பை பார்த்து வியந்திருக்கிறேன். ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவரினுடைய நேர்முக உதவியாளராக, துணை ஆட்சியராக, ஒரு நிர்வாக அலுவலராக மட்டுமல்ல, கலை, இலக்கியம், இந்த சமூகம், இந்த பண்பாடு, இந்த மொழி என்ற இவற்றின் மீது காதல் கொண்ட திருமிகு இரா வில்சன் ராஜசேகர் ஐயா அவர்களை வரவேற்புரை வழங்க வருமாறு பணிவோடு அழைக்கிறேன். சந்தன மாநகரம் திருப்பத்தூரினுடைய இரண்டாவது இலக்கிய திருவிழா. திருப்பு முனையின் திருப்பத்தூர் என்று சொல்லுவார்கள். அந்த திருப்பு முனையை இலக்கிய திருவிழாக்களை அரசின் சார்பாகவே நடத்துவதற்கு உந்துகோலாக இருந்த, அடித்தளமாக இருந்த இரண்டாவது இலக்கிய திருவிழா. இந்த இரண்டாவது இலக்கிய திருவிழாவிற்கு வந்திருப்பவர்களை வரவேற்பிற்காக நான் அழைக்கப்பட்டிருக்கின்றேன். இந்த திருவிழாவினுடைய அடித்தளமாக ஏற்கனவே நம்முடைய நண்பர் பார்த்திபராஜா அவர்கள் சொன்னது போல, தன்னுடைய உரையிலே சொன்னது போல, இப்பொழுது நம்முடைய தமிழகத்திலே ஒலிக்கின்ற திராவிட மாடல் போல ஜெய்ப்பூர் மாடல் என்று சொல்லி இந்த இலக்கியத்திலே ஒரு புத்துணர்வை ஏற்படுத்திய எங்களுடைய அன்பிற்குரிய மாவட்ட ஆட்சியர், பேச்சாளர், எழுத்தாளர், கவிஞர் திரு அமர் குஷ்வாகா அவர்களை முதற்கண் நான் இந்த வரவேற்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அதே போல இந்த தொடக்க விழாவினுடைய உச்சமாக இந்த தமிழ் இலக்கியத்திலே உச்சங்களை படைத்திருக்கின்ற, உயரங்களை தொட்டிருக்கின்ற சாகித்ய அகாடமி விருது பெற்ற அன்பு ஐயா பொன்னீலன் அவர்களை நான் வெறுமனே சாகித்ய அகாடமி பெற்றவர் என்று சொல்லி கடந்து போய்விட்டால் அது நிச்சயமாகவே சால சிறந்ததாக இருக்காது என்று நான் கருதுகின்றேன். பல எண்ணற்ற காவியங்களை, நான் ஒரு சில பகுதிகளை மட்டும்தான் நான் படித்திருக்கிறேன். முழுமையாக அவரை நான் படித்ததில்லை. ஆனால் படித்ததிலே நான் பார்த்த பொழுது அவர் ஒரு ஆசிரியராக தன்னுடைய வாழ்க்கையை துவக்கி, அதன் பிறகு கல்வி அலுவலராக உயர்ந்து, அதனுடைய எண்ணங்களை தான் அந்த சூழலிலே சந்தித்த நபர்களை பற்றிய ஒரு கட்டுரைகளின் தொகுப்பாக ஒரு சில கட்டுரைகளை நான் வாசிக்க நேர்ந்தது. கல்வித்துறையிலிருந்து நான் விடைபெறுகிறேன் என்கின்ற ஒரு மிகச்சிறந்த கட்டுரைகளின் தொகுப்பு. அதிலே சில கட்டுரைகளை நான் வாசித்த பொழுது, இப்படிப்பட்ட ஆளுமைகளாம் வாழுகின்ற நாட்டிலே நாம் அந்த நேரத்திலே வாழ்கிறோம் என்பதே மிகச்சிறந்த ஒரு பாக்கியம் என்று சொல்லி நான் கருதினேன். அதெல்லாம் நிச்சயமாகவே ஒவ்வொரு ஆசிரியரும், ஒவ்வொரு துறைகளை சேர்ந்தவர்களும் படிக்க வேண்டிய ஒரு புத்தகமாக நான் இந்த இடத்திலே சொல்ல விழைகின்றேன். ஏன்னா அந்த அளவுக்கு அதிலே கருத்து சிதறல்களும் கருத்து கோவைகளும் இருக்கின்றது. அப்படிப்பட்ட பல சொல்லிக்கொண்டு போனால் அவரை பற்றி சொல்வதற்கு நமக்கு நேரமும் கிடையாது. இங்கே சொல்வதற்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்கின்றது. அப்படிப்பட்ட பல படைப்புகளை படைத்தவர் இன்றைக்கு நம் முன்னே எளிமையாக உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார். அவரை திருப்பத்தூர் சந்தன மாநகரம் மிகச் சிறப்பாக இந்த நேரத்திலே வரவேற்கின்றது. அதே போல இந்த இடத்திலே இந்த சிறப்புமிகு இலக்கிய திருவிழாவிலே பங்கேற்பதற்காக வந்திருக்கின்ற டெல்பி கவுன்சிலினுடைய மேடம் இஸ்ரத் அவர்களை இந்த நேரத்திலே நாங்கள் பெருமகிழ்ச்சியுடன் வரவேற்பதிலே மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக மகிழ்கிறோம். அதே போல இந்த மேடையிலே வீற்றிருக்கின்ற நம்முடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய கனிவின் சிகரம் நம்முடைய மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் திரு சூரியகுமார் அவர்களை நாங்கள் வரவேற்பதிலே பெருமகிழ்ச்சி அடைக்கிறோம்.
அதே போல இந்த மேடையிலே வீற்றிருக்கின்ற எங்களுடைய அன்பிற்குரிய மாவட்ட வருவாய் அலுவலர் நன்றியுரை நல்வதற்காக அமர்ந்திருக்கின்ற மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களையும் கூட நாங்கள் வரவேற்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறோம். அதே போன்று இந்த வளாகத்தை மாவட்ட நிர்வாகமாக எந்த நேரத்தில் வந்து எதற்கு கேட்டாலும் உடனடியாக முகம் சுளிக்காது அவர்கள் இந்த வளாகத்தை கொடுத்த நம்முடைய இந்த தூய நெஞ்ச கல்லூரியுடைய முதல்வர் அவர்களுக்கும் ரெக்டர் அவர்களையும் கூட நாங்கள் இந்த நேரத்திலே வரவேற்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். அதே போல இந்த விழாவிற்கு ஏராளமான பேர் திரண்டு வந்திருக்கின்றீர்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு இந்த எங்கள் முன்னே வந்து தமிழ் செம்மல் விருதாளர் ஐயா ரத்னா நடராஜன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். வாணியம்பாடி தமிழ் சங்கத்தினுடைய பொறுப்பாளர் பிரகாசம் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். இதை போன்ற பல ஆளுமைகள் இங்கே எதிரே வந்து உட்கார்ந்து நம்மை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களையும் கூட நான் திருப்பத்தூர் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன். அதோடு கூட இந்த இடத்திலே வந்து ரோட்டரி சங்கத்தை சேர்ந்தவர்கள், வணிகர் சங்கத்தை சேர்ந்தவர்கள் வந்திருக்கின்றீர்கள். பசுமை அறக்கட்டளையைச் சேர்ந்த இந்த அருமையான மங்கள இசையை ஏற்பாடு செய்த அசோகன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அதே போல வேர்கள் அறக்கட்டளை வடிவேலு வந்திருக்கின்றார்கள். உங்களையும் கூட வருக வருக என வரவேற்கின்றேன். அதே போல இந்த அருமையான இந்த துவக்க விழா நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற ஆசிரியர்கள், மாணவர்கள் ஆகிய உங்கள் யாவரையும் நாங்கள் சிரம் தாழ்த்தி வருக வருக என வரவேற்கின்றோம். அதே போன்று இந்த சீர்மிகு இந்த சிறப்பான இந்த துவக்க நாள் பதிவை வெளி உலகத்திற்கு பத்திரிகை வாயிலாகவும் ஊடகத்துறை வாயிலாகவும் எடுத்துச் செல்ல காத்திருக்கின்ற ஊடகத்துறையினுடைய நண்பர்கள் அனைவருக்கும் கூட நான் இந்த நேரத்திலே வரவேற்பை நல்கவும், அதே போல இந்த இடத்திலே வந்திருக்கின்ற வாசகர்கள், பதிப்பாளர்கள் மற்றும் ஒன்றிய பெருங்குழு தலைவர்கள், துணைத் தலைவர்கள், ஊராட்சி மன்ற தலைவர்கள், லயன்ஸ் கிளப், ரோட்டரி கிளப் உள்ளிட்ட அனைத்து ஆளுமைகளையும் நான் இந்த நேரத்திலே வரவேற்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நீங்கள் ஒருவேளை இதிலே யாரையாவது நான் விடுபட்டிருந்தால் மன்னித்தருளுமாக கேட்டுக்கொண்டு, இந்த இடத்திலே நம்முடைய மாவட்ட ஆட்சியினுடைய அம்மா அவர்கள், துணைவர் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவரையும் கூட நாங்கள் மன மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றோம். கொஞ்சம் தமிழிலே அவர்கள் இருவரும் பேசுவதை கேட்கும் பொழுது நிச்சயமாகவே ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாக இருப்போம். அவர்களுக்கு மீண்டும் நன்றிகளை சொல்லி இந்த அருமையான விழாவிற்கு இங்கு அரங்கு கொள்ளாது வந்து அமர்ந்திருக்கின்ற அத்தனை ஆளுமைகள், அனைத்து துறைகளுடைய தலைவர்கள், அலுவலர்கள், இதற்கென அரும்பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற அத்தனை உள்ளங்கள், இந்த அரங்குகளை கோஆர்டினேட் செய்து கொண்டிருக்கின்ற பரிதி உள்ளிட்ட ஆளுமைகள் அனைவரையும் கூட இந்த நேரத்திலே வரவேற்று இடம் அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் திருமிகு வில்சன் ராஜசேகர் அவர்களுக்கு. அருமை பெருமக்களே, இந்த ஆண்டு இலக்கிய திருவிழாவில் ஏறத்தாழ 17 அமர்வுகள், 60க்கும் மேற்பட்ட எழுத்தாளர்கள், ஏராளமான பெண் எழுத்தாளர்கள், திருநங்கையர்கள் என்று இலக்கிய ஆளுமைகள் இந்த அரங்கை அணி செய்ய இருக்கிறார்கள். இந்த ஆளுமைகளுக்கு திருப்பத்தூர் இங்கே வந்து இலக்கிய திருவிழாவில் கலந்து கொண்டு போனவர்களுக்கு ஒரு நினைவு பரிசினை வழங்குவது வழக்கம். இந்த ஆண்டு இதோ இந்த நினைவு பரிசு அவர்களுக்காக தயாரிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு தூரிகையினை எடுத்து எழுதுகிற கரம், கீழே 3 எழுத்துக்கள், அடியில் இருப்பது 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய தமிழ் பிராமி என்று சொல்லப்பட்ட தமிழி என்ற எழுத்தில் தமிழ் வாழ்க என்று எழுதப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, 1000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டின் கல்வெட்டுக்களில் இடம்பெற்றிருக்கக்கூடிய வட்டெழுத்திலே தமிழ் வாழ்க என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்போது நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இன்றைய எழுத்தில் தமிழ் வாழ்க என்ற 2000 ஆண்டுகள் கால எழுத்து, 1000 ஆண்டு கால எழுத்து, தற்போதைய எழுத்து என்று 3 எழுத்துக்களும் தமிழ் வாழ்க என்று முழங்கி நிற்க இந்த நினைவு பரிசு தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பரிசினை சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் இந்த இலக்கிய விழாவை தன்னுடைய திருக்கரங்களால் தொடங்கி வைத்து சிறப்புரை நிகழ்த்த இருக்கக்கூடிய எழுத்தாளர் பொன்னீலன் அவர்களுக்கு வழங்கி சிறப்பிக்குமாறு நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை பணிவோடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன்.
இந்த நிகழ்வுக்கு பேராதரவு நல்கி இருக்கக்கூடிய டெல்பிக் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு திருமதி மேடம் அவர்களுக்கு நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் நினைவு பரிசினை வழங்குகிறார்கள். நம்முடைய அழைப்பை ஏற்று வருகின்றதற்குரிய மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் NKR சூரியகுமார் ஐயா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. எமது தூய நெஞ்ச கல்லூரியின் பெருமைமிகு முதல்வர் அருட்தந்தை அவர்களுக்கு முதல்வர் தந்தை அவர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் நினைவு பரிசினை வழங்குகிறார்கள். இரண்டாவது திருப்பத்தூர் இலக்கிய திருவிழா 2023 இந்த தொடக்க நிகழ்வினை வாழ்த்துவதற்கு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர் பெருமக்கள் அவர்களுடைய சார்பிலே நம்முடைய மரியாதைக்குரிய மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். நம்முடைய மாவட்டத்தின் ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளில் எப்போதுமே இணைந்திருக்கக்கூடிய, தன்னுடைய நல்லாதரவை என்றும் இனிமையாக நல்கி கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் வணக்கத்திற்குரிய திருமிகு NKR சூரியகுமார் ஐயா அவர்களை வாழ்த்துரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கிறேன். திருப்பத்தூர் மாவட்டத்தினுடைய இரண்டாவது கலை இலக்கிய திருவிழாவினுடைய தலைவராக விளங்கி கொண்டிருக்கின்ற நம்முடைய மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அமர் குஷ்வாகா அவர்களே, அவர்களுடைய துணைவியார் அவர்களே, இலக்கிய திருவிழாவை தொடக்கி வைத்து வாழ்த்துறை வழங்க இருக்கின்ற சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஐயா பொன்னியலன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் வரவேற்புரை ஆற்றியிருக்கின்ற நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவரின் நேர்முக உதவியாளர் வில்சன் சார் அவர்களே, மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களே மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய சென்னையிலிருந்து வருகை தந்திருக்கின்ற உயர் அலுவலர் அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கின்ற தமிழ் மீது ஆர்வம் கொண்ட தமிழ் பற்றாளர்களே, பேராசிரியர்களே, ஒன்றிய குழு தலைவர்களே, மாவட்ட ஊராட்சி குழு தலைவர்களே, உள்ளாட்சி பிரதிநிதிகளே, மாவட்ட அலுவலர்களே, ஆசிரியர் பெருமக்களே, இந்த இலக்கிய திருவிழாவை கண்டுகளிக்க வருகை தந்திருக்கின்ற மாணவ செல்வங்களே, தொண்டு நிறுவனத்தைச் சேர்ந்த நல்ல உள்ளங்களே, பத்திரிகை நண்பர்களே, இந்த கல்லூரியினுடைய வளாகத்தை இந்த புத்தக திருவிழாவுக்காக வழங்கி இருக்கின்ற நம்முடைய பிரின்சிபல் சார் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஈரோடிலே நடைபெற இருக்கின்ற இடைத்தேர்தல் காரணமாக நம்முடைய பொறுப்பு அமைச்சராக இருக்கின்ற மாண்புமிகு நெடுஞ்சாலை பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களும் சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களும் தேர்தல் வேலை காரணமாக அங்கே சென்றிருக்கின்ற காரணத்தினாலே
இந்த நிகழ்ச்சியிலே உள்ளாட்சி பிரதிநிதிகளாகிய நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் இந்த புத்தக திருவிழா சென்ற ஆண்டு மிக சிறப்பாக நடைபெற்றது. பல விமர்சனங்களுக்கு உள்ளே இந்த புத்தக திருவிழா வெற்றியை கண்டது. சென்ற ஆண்டிலே முதல் ஆண்டிலே இந்த புத்தக திருவிழாவை மிக சிறப்பாக கொண்டாடிய நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு தமிழகம் எங்கும் உள்ள எழுத்தாளர்கள், தமிழ் ஆர்வலர்கள், நம்முடைய தமிழக முதலமைச்சர் கூட பாராட்டினார்கள். அதைத் தொடர்ந்து தான் இன்று தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் இந்த கலை இலக்கிய திருவிழாவை நடத்த வேண்டும் என்று அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் முயன்று கொண்டிருக்கிறார்கள். இங்கே நான் ஒன்றை குறிப்பிட விரும்புகிறேன். ஏனென்றால் இங்கே தமிழ் அறிஞர்கள் அதிகம் உள்ளவர்கள், தமிழ் மீது அதிக ஆர்வம் இருந்தாலும் கூட எங்களுடைய அரசியல் வேலையின் காரணமாக நாங்கள் புத்தகங்களை அதிகம் படிக்கக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு இல்லை. இருந்தாலும் கூட நான் அதிகம் பார்த்து மகிழ விரும்புவது கிராமிய கலை நிகழ்ச்சியான தெருக்கூத்து. அதற்கடுத்து நம்முடைய வாணியம்பாடி தமிழ்ச்சங்கத்திலே நடத்துகின்ற அந்த பட்டிமன்றங்கள், பாட்டு மன்றங்கள், இவை அனைத்தையும் நான் கண்டு கழிக்கின்ற வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். நம்முடைய திருப்பத்தூர் மாவட்டத்திலே இது போன்ற ஒரு நிகழ்ச்சியை யார் நடத்துவது, யார் நடத்தப் போகிறார்கள் என்று நாமெல்லாம் எண்ணியது உண்டு. ஆனால் அதற்கெல்லாம் விடிவெள்ளியாக நம்முடைய வட மாநிலத்திலே இருந்து, உத்தரப்பிரதேசத்திலிருந்து இந்தியை தாய்மொழியாக கொண்டு நம்முடைய மாவட்டத்திற்கு ஆட்சித்தலைவராக பொறுப்பேற்றிருக்கின்ற நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுடைய திருக்கரங்களாலே, அவருடைய முயற்சியாலே இன்று இரண்டாவது ஆண்டாக இந்த கலை இலக்கிய திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவரை பொறுத்த மட்டிலே ஓராண்டாக நான் அவரிடத்தில் நெருங்கி பழகுகின்ற ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். அவர் இந்தியிலே பேசியதை இதுவரை நான் கேட்டதே இல்லை. அவர் வீட்டிலே பேசுகிறாரா என்னவோ அது எனக்கு தெரியாது. ஆனால் அவர் வெளியிலே செல்லுகின்ற காலத்திலே ஆகட்டும், அல்லது அலுவலகத்திலே ஆகட்டும், அல்லது அலைபேசியிலே பேசுகின்ற பொழுது கூட அவர் இந்தியில் பேசியதை இதுவரை நான் கேட்டதில்லை. அரசு துறை அலுவலர்களிடத்திலே ஆங்கிலத்திலே பேசுவதை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் எங்களை போன்ற உள்ளாட்சி பிரதிநிதிகள், பொதுமக்கள், மாணவர்களிடத்திலே அவர் தமிழிலே தான் பேசுவதை நான் முழுவதுமாக கேட்டிருக்கிறேன். அதிலும் கூட எங்களுடைய நாற்றம்பள்ளி ஒன்றியத்திலே தும்பேரி கிராமத்திலே மரக்கன்றுகளை வழங்குகிற ஒரு நிகழ்ச்சிக்கு வருகின்ற பொழுது என்னுடைய பெயரை தமிழிலே எழுதி பார்க்கலாம் என்று ஒரு மாணவியிடத்திலே சொன்னார். அமர் குஷ்வாகா என்று தமிழிலே எழுது என்று சொன்னார். அந்த மாணவிக்கு அந்த இஷ் போட தெரியவில்லை, குஷ்வாகா என்பதை தெரியவில்லை. அதை அவருடைய கையாலேயே அழகாக தமிழிலே அதை எழுதி காட்டினார். அதே நேரத்தில் நாங்கள் மேடையிலே அமர்கின்ற பொழுது, பல நிகழ்ச்சிகளிலே அவரிடத்திலே பக்கத்திலே அமர்ந்து பார்க்கின்ற பொழுது அவர் மற்றவர்கள் பேசுவதை அவருடைய அந்த தாளிலே தமிழிலே தான் குறிப்பெடுத்து கொண்டு வதையும் நான் கண்டிருக்கிறேன். அந்த அளவுக்கு தமிழின் மீது ஆர்வம் கொண்டவர் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள். நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவரை சென்ற வருடமே அவரிடத்தில் ஒரு அன்பான கோரிக்கையை நான் வைத்தேன்.
ஐயா நீங்கள் ஒரு கவிதை எழுத வேண்டும், தமிழிலே ஒரு கவிதை எழுதுங்கள் என்று ஒரு கோரிக்கையை வைத்தேன். அதற்கு 10 ஆண்டுகள் வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் எங்களை பொறுத்தவரை உங்களை போன்ற ஒரு அறிவாளிக்கு, ஆர்வமுள்ளவருக்கு, தமிழின் மீது பற்று உள்ளவருக்கு 10 ஆண்டுகள் தேவையில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. நீங்கள் முயற்சி செய்தால் இந்த கலை திருவிழா முடிகிற நேரத்திலே கூட நீங்கள் அருமையாக திருவள்ளுவர் எழுதியது போல 2 வரிகள் ஒரு கவிதையையாவது நீங்கள் வாசிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களிடையே அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அதே நேரத்தில் இந்த தமிழுக்காக, தமிழ்நாட்டுக்காக பாடுபட்டவர்கள் நம்முடைய தமிழ்நாட்டைச் சேர்ந்த அனைத்து அரசியல் துறையை சார்ந்தவர்களும் தான். அதிலே குறிப்பானவர்கள் திராவிட இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், இப்பொழுது இருக்கின்ற நம்முடைய தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு என்ற அந்த உச்சரிப்பை உச்சரிக்க வேண்டும் என்பதைத்தான் நம்முடைய தமிழ் மக்கள் விரும்புகிறார்கள் என்பதை உணர்ந்து தமிழ்நாடு தமிழ்நாடு என்று ஒவ்வொரு முறையும் நம்முடைய சட்டமன்றத்திலே நம்முடைய முதல்வர் அவர்கள் உச்சரித்து கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள் எழுத்துத்துறையிலே மிக சிறந்து விளங்கியவர். சிறு குறு நாவல்கள், நாடக கதைகள், சினிமா கதைகள் போன்றவற்றையெல்லாம் எழுதி அன்று மக்களிடத்திலே ஒரு பெரிய ஜமீன் இயக்கத்தையே ஒழித்தவர். அந்த எழுத்துத்துறையின் மூலமாகத்தான் அந்த ஜமீன்தார்களுடைய ஆதிக்கத்தையே ஒழித்து சாதாரண ஒரு மனிதன் கூட சட்டமன்றத்திற்குள்ளே காலடி எடுத்து வைக்க முடியும் என்று அந்த தமிழ் எழுத்துக்கள் மூலமாகத்தான் தெரியப்படுத்துவர் நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள். அவரை தொடர்ந்துதான் கலைஞர் அவர்கள் தமிழிலே பல கவிதைகளை எழுதியிருக்கின்றார், நாடகங்களை எழுதியிருக்கின்றார், கதைகளை எழுதியிருக்கின்றார். இப்படி அண்ணாவை தொடர்ந்து திராவிட இயக்கத்தில் இருப்பவர்கள் அனைவருமே தமிழின் மீது பற்றுக்கொண்டு அந்த தமிழை வளர்ப்பதற்காக அரும்பாடு பட்டிருக்கிறார்கள் என்பதை இன்றைய இளைய தலைமுறைகள் உணர வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு, இங்கே வருகை தந்திருக்கின்ற மாணவ மாணவிகள், நீங்கள் ஆங்கிலத்திலே பல துறைகளிலே கற்கலாம், இருந்தாலும் கூட இந்த தமிழை நீங்கள் முழுமையாக படிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய புத்தகத்தை படிப்பதினாலே நம்முடைய மனம் அமைதியடைகிறது, நமக்கு நம்முடைய செயல்பாடுகள் நேர்மையான முறையில் நடைபெறுகிறது. எனவே இந்த புத்தக திருவிழாவை கண்டு இங்கே இருக்கின்ற அரிய பல புத்தகங்களை எல்லாம் நீங்கள் வாங்கி செல்ல வேண்டும் என்று இந்த நேரத்தில் சொல்லி, நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலே இந்த புத்தக திருவிழாவுக்காக என்னுடைய நிதியாக ரூபாய் 10,000 நான் வழங்குகிறேன். அவர் அதன் மூலம் அந்த எந்த புத்தகத்தை வேண்டுமானாலும் வாங்கி அவர் எந்த துறைக்கு வேண்டுமானாலும் அதை சமர்ப்பிக்கலாம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் திருமிகு NKR சூரியகுமார் ஐயா அவர்களுக்கு. அவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் ரூபாய் 10,000 நன்கொடையாக வழங்குகிறார்கள். அவர்களுக்கு நன்றி. பல்வேறு நாடுகளில் இருந்து வந்த பெருமக்களை என்னை எழுது என்று ஆணையிட்டவள் தமிழ்த்தாய். அப்படித்தான் ஜோசப் பெஸ்கியும் வீரமாமுனிவரும் ஜோசப் கால்டுவெல்லும் ஏராளமான பேர் தமிழிலே எழுதினார்கள். இப்போது நம்முடைய மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் அவர்கள் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமிகு அமர் குஷ்வாகா இந்திய ஆட்சிப்பணி அவர்களை பார்த்து, நீங்கள் திருக்குறளை போல 2 வரியாவது தமிழிலே எழுத வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டார்கள். அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். அடுத்ததாக வாழ்த்துரை வழங்க இந்த நிகழ்வினை மிக ஆதரவு தந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய டெல்ஃபி கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு நிறுவனத்தை சார்ந்த திருமதி இஸ்ரத் அவர்கள் வாழ்த்துரை வழங்க வருகிறார்கள். I cordially invite Mrs. Ishrat Madam to the greetings. Welcome, Madam. Hello, good morning, vanakkam. I'll try to speak a little in English and konja Tamil, okay? So, எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது செகண்ட் லிட்டரரி ஃபெஸ்ட்.
ரொம்ப சக்ஸஸ் ஆகி இப்போ செகண்ட் வெர்ஷனில் வந்துட்டு இருக்கா. அண்ட் ஐ ஹோப் திஸ் இயர் ஆல்சோ இட் வில் பி வெரி வெரி சக்ஸஸ்ஃபுல். நைஸ் டு சி எவ்வளோ ஆள் இருக்கு. அங்கே வெளியே பார்த்து ரொம்ப க்ரௌட் இருக்கு. தேங்க்யூ பிரின்சிபல் சார் ஃபார் கிவிங் திஸ் ஸ்பேஸ் டு த லிட் ஃபெஸ்ட். என்னோட ஆசை ஏதோ ஒரு 50th ஆனிவர்சரியில் ஆல்சோ கண்டினியூ பண்ண மாதிரி. ஸோ தட் இஸ் மை விஷஸ். டெல்ஃபிக் கவுன்சில் to enable world peace. நம்ம வேர்ல்டு பீஸ்க்காக கல்ச்சருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அக்ராஸ் த வேர்ல்டு. தமிழ்நாடுக்கு ஜெர்மனி எடுத்துகிட்டு போகணும், ஜெர்மனிக்கு தமிழ்நாடு எடுத்துகிட்டு போகிற மாதிரி. ஸோ தட் எங்கேயுமே போனால் நம்ம ஒரு கல்ச்சருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸ்ட்ரைஃப், ஃபைட்டு, வார் எல்லாம் கம்மியாகணும். அதுதான் நம்ம ஒரு பிளெட்ஜ். ஸோ அதுக்காக இது ஒரு ஃபஸ்ட் ஸ்டெப். லிட்ரரி ஃபெஸ்ட்னா நம்ம லிட்ரேச்சரில் தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. எவ்வளோ ரைட்டிங் இருக்கும் அதிலே நம்ம இன்ஸ்பயர் ஆகி லேர்ன் ஆகி நம்ம ப்ரோக்ரெஸ் இருக்கும். ஸோ தட்ஸ் அ வெரி குட் திங். இந்த வருஷம் ஒரு நம்ம டெல்ஃபிக் கவுன்சிலுக்கு ஒரு ஸ்டால் போட்டிருக்கேன். அங்கே சில்ட்ரன் கேன் பார்ட்டிசிபேட் இன் த ட்ராயிங் பெயிண்டிங் காம்படிஷன். The topic is world peace through art. So students back there, please participate, and we will be giving you certificates and awards at the end of the Lit Fest. Thank you for calling me. Thank you so much. மிக்க நன்றி. டெல்ஃபி கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு நிறுவனத்தை சார்ந்த திருமதி இஸ்ரத் அவர்களுக்கு. நண்பர்களே, இந்த இலக்கிய திருவிழாவினுடைய தலைமை உரை இப்போது. இந்த இலக்கிய திருவிழாவிற்கான ஏற்பாடுகளுக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு கலந்துரையாடல் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் எந்தெந்த பணிகளை எப்படி செய்ய வேண்டும் என்று அலுவலர்களுக்கு அறிவுறுத்தி கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் மாவட்டத்தினுடைய பல்வேறு அடுக்குகளிலே இருக்கக்கூடிய அலுவலர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் இலக்கியம் படியுங்கள், உங்களுடைய குடும்பத்தினரை படிக்க சொல்லுங்கள், உங்களுடைய பிள்ளைகளை படிக்க சொல்லுங்கள், புத்தகங்கள் வாங்குங்கள். ஏனென்றால் இலக்கியம் உங்களுடைய ஆன்மாவோடு உரையாடும் என்று தன்னுடைய அலுவலர்களுக்கு அறிவுறுத்தியவர் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள். இலக்கியம் என்ன செய்யும்? இலக்கியம் மனித மனத்தை நெகிழ வைக்கும், இழக வைக்கும், சக மனிதனை நேசிக்க வைக்கும், சக மனிதனுடைய துன்பங்களுக்காக கண்ணீர் வடிக்க வைக்கும், சக மனிதனையோடு இணைந்து பயணப்பட வைக்கும். இதெல்லாம் இலக்கியம் செய்யும். திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு கிடைத்த இலக்கியமே, நாங்கள் கொண்டாடும் இலக்கியமே திருமிகு அமர் குஷ்வாகா இந்திய ஆட்சிப்பணி அவர்களே தலைமையுரை வழங்க வருக. அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று திருப்பத்தூர் மாவட்டம் 2வது திருப்பத்தூர் இலக்கிய திருவிழா மற்றும் புத்தகை கண்காட்சி 2023 திறப்பு விழாவில் வருகை புரிந்து சாகித்ய அகாடமி அவார்டி மதிப்பிற்குரிய திரு பொன்னீலன் அவர்களுக்கும் மற்றும் இந்த விழாவில் வருகை புரிந்து மாவட்ட ஆட்சி குழு தலைவர் அவர்களுக்கும் டெல்ஃபிக் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு பிரசிடென்ட் திருமதி மேடம் இஷ்ரத் அக்தர் அவர்களுக்கும் மாவட்ட வருவாய் அலுவலர்களுக்கும் இந்த இலக்கிய திருவிழாவுக்கு இடம் கொடுத்த மாதிரி நம்ம சேக்ரட் ஹார்ட் காலேஜின் முதல்வர் அவர்களுக்கும்
மற்றும் இந்த சிறப்பு விழாவில் வருகை புரிந்து அனைத்து எழுத்தாளர் கவிஞர் மற்றும் இந்த திருப்பத்தூர் மாவட்டத்திலிருந்து அனைத்து மாணவர்கள் மாணவிகளையும் மக்களையும் பத்திரிகை நண்பர்களையும் எந்த நிகழ்ச்சியில் வருகை புரிந்த அனைவரையும் நான் காலை வணக்கம் தெரிவித்திருக்கிறேன். முதல்ல எல்லா மாவட்ட ஆட்சியருக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அது என்ன இருக்கு, மக்கள் பிரதிநிதியோட முதல் முறையாக கொஸ்டின் என்ன கேள்வி கேன்சர் கொடுத்துரும். ஸோ மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் என்ன கேள்வி கேட்டாங்க, நான் 10 ஆண்டுகளுக்கு ஒரு தமிழ்ல ஒரு புத்தகம் எடுத்து கண்டிப்பா பப்ளிஷ் பண்ணி சொல்லிட்டோம், போன வருஷம் சொல்லிட்டோம். இந்த வருஷம் அவங்க என்ன சொல்றாங்க, 10 நாளுக்கு உள்ள ஒரு கவிதை, ஒரு சின்ன கவிதை எடுத்து கொடுத்துரும். 10 நாள் டைம் ரொம்ப கம்மியா இருக்கு, கண்டிப்பா கம்மியா இருக்கு. பட் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். மேபி நம்ம 20 வீலால கண்டிப்பா ஒரு 5 லைன் 10 லைனுக்கு ஒரு கவிதை ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். எப்படி இருக்கு தெரியல, கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி நம்ம பார்த்திவ் ராஜா சார் சொன்ன மாதிரி இலக்கிய ஒரு முக்கியமான பிரயோஜனம் என்ன இருக்கு, நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு பாடியில முக்கியமான 2 கம்போனன்ட் இருக்கணும். ஒரு முக்கியமான பாடி பிசிக்கல் அப்பியரன்ஸ் நமக்கு என்ன இருக்கு, என்னுடைய கலர் என்ன இருக்கு, ஹைட் என்ன இருக்கு, நான் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டாச்சு, இதெல்லாம் அவுட்டர் லிங்க். அதுக்கப்புறம் இன்னர் ஒரு ஆத்மன் சோல். ஸோ வேற என்ன டெக்னிக் இருக்கு, வேற என்ன கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எல்லா ஆக்டிவிட்டீஸ் மூலமாக நம்ம அவுட்டர் அப்பியரன்ஸ்க்கு எனக்கும் நல்ல எஜுகேஷன் வேணும், நல்ல ஹெல்த் வேணும், நல்ல ஃபெசிலிட்டிஸ் வேணும், இதெல்லாம் அவுட்டர் பாடிக்கு மட்டும் பண்ணிட்டு இருக்கோம். பட் இலக்கியம் என்ன இருக்கு, அந்த இன்னர் பாடி நம்ம ஆத்மனுக்கு அது கொஞ்சம் வெரிஃபை பண்ணிட்டு இருக்கோம், ஒரு ரீப்ராசஸ் பண்ணி கொஞ்சம் நல்ல ஆத்மன் பண்ணி கொண்டு வரணும். ஸோ அதே காரணமாக இலக்கியம் ரொம்ப முக்கியமான அது இருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க, இந்த 2023 நமக்கு ஒரு தனியாக சேலஞ்ச் இருக்கு. அந்த சேலஞ்ச் என்ன காரணம், சோஷியல் மீடியா. சோஷியல் மீடியா காரணமாக நிறைய பேருக்கு ராங் இன்ஃபார்மேஷன்ஸ் போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சிக்கு வருகைக்கு முன்னாடி வண்டியில் நான் என்னுடைய மிஸ்ஸஸில் ஒரு பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். காந்திஜி சொன்ன மாதிரி அவங்க பீரியடில் 3 மங்கி சொல்லிட்டாங்க. அந்த 3 மங்கி என்ன இருக்கு, ஒரு பேர் கண்ணு போட்டாங்க, ஒரு பேர் கால் போட்டாங்க, ஒரு பேர் மவுத்தில் கொண்டு போட்டாங்க. இது 3 சேர்த்து இப்போ என்ன இருக்கு, எல்லா பேரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இதை மட்டும் பாதிக்கிறாங்க. யார் பேசிக்கிறாங்க பார்க்கக்கூடாது, என்ன பண்ணாங்க பார்க்கக்கூடாது, என்ன பேசுறாங்க லிசன் கூட. இது 3 மாதிரி சேர்த்துட்டு இப்போ இந்த வருஷம் நமக்கு இந்த சோஷியல் மீடியா மாதிரி இருக்கு. அந்த சோஷியல் மீடியா த்ரெட்ல நம்முடைய மாணவர்களுக்கு டுவார்ட்ஸ் புக் ஒரு புத்தகம் மாதிரி எப்படி படிக்கும், எப்படி கொண்டு வரணும், அதுக்கு ஒரு சம்பந்தமா இந்த இலக்கிய திருவிழா நம்ம நடந்திருக்கோம். அந்த இலக்கிய திருவிழா அதை மட்டும் பிரச்சனை இல்லை, இது ஃபர்ஸ்ட் தான். செகண்டுக்கு அதுக்கப்புறம் என்ன இருக்கு, அவங்க புத்தகம் படித்ததுக்கு அப்புறம் என்ன இருக்கு, நிறைய பேர் பாருங்க இப்போ சிங்கிள் நியூக்ளியர் ஃபேமிலியில் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு பாருங்க, நான் உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் இங்கே வந்திருக்கு, என்ன இருக்கு, நான் என்னுடைய வீட்டில் இருக்கேன், நான் இருக்கேன், என்னுடைய பையன் இருக்காங்க, அதோட மிஸ்ஸஸ் இருக்காங்க. மேபி கொஞ்சம் டைம்ல கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ் வந்துருக்காங்க, அம்மா அப்பா வர்றாங்க, பட் கொஞ்சம் பீரியட்ல மட்டும் இருக்கிறாங்க. ஸோ என்னுடைய பையனுக்கு அவங்க தாத்தால எப்படி சம்பந்தம் இருக்கு, எப்படி ரிலேஷன்ஸ்க்கு அவங்க எப்படி தெரியும், நான் சொல்லிட்டு இருக்கோம், கரெக்ட் தானே? நான் ஒரு ஸ்டோரி ஃபார்மேட்ல சொல்றோம். அதுக்கப்புறம் என்னுடைய பையனுக்கு மனசுல கண்டிப்பா இருக்குன்னா தாத்தா என்ன வேல்யூ இருக்கு, தாத்தா என்ன மாதிரி பேசுறாங்க, தாத்தா என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இது என்ன, இது ஸ்டோரி ஃபார்மேட். அது ஸ்டோரி ஃபார்மேட் ஒரு புத்தகம் எடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா உங்க தாத்தா என்ன ரிலேஷன் இருக்கோ ஃபுல்லாங்க ஐடியா வரணும். அது மாதிரி இருக்கு. இப்போ என்ன சேலஞ்ச் இருக்கு, தனியாக சேலஞ்ச் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன இருக்கு, ஸ்கூலில் போகும்போது காலையில் 9 மணிக்கு கிளாஸ் ஆரம்பமாகி 4 மணிக்கு முடியும். பட் அதுக்கப்புறம் நிறைய பேரில் பேசக்கூடாதுன்னு டைமே இல்லை, எல்லா பேர் பிஸி இருக்காங்க. பிஸி மீன்ஸ் ரொம்ப ரொம்ப பிஸியாக இருக்காங்க. வேறு பக்கத்தில் வீட்டில் யார் இருக்காங்க, அவங்க பேச போகிறதுக்கு டைமே இல்லை. அவங்க குடும்பத்தில் எத்தனை பேருக்கு பேசுக்க டைம் இல்லை. ஸோ என்ன இருக்கு, ஒரு புத்தகம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 10-20 கேரக்டர்ஸ் அங்கே இருக்கிறாங்க. ஸோ என்ன இருக்கு, ஒரு புத்தகம் படித்து நீங்கள் 10 பேர்ல இன்டராக்ஷன் பண்ணிடுறீங்களா, அவங்க என்ன மனசு இருக்கு, அந்த மனசுல உங்களுக்கு நம்ம இன்டர் டிரான்சாக்ஷன் ஆயிரும். அதுக்கப்புறம் உங்க பர்சனாலிட்டி கொஞ்சம் டெவலப் ஆயிரும். அதுக்கு ஒரு செகண்ட் பெனிஃபிட் இருக்கு. அதோ இலக்கியக்கு ஆக்சுவலி பெனிஃபிட் சொன்ன மாதிரி முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்கு. நம்ம தமிழ்நாடுக்கு ஹிஸ்டரி என்ன இருக்கு, அதுக்கு ஒரே காரணம் என்ன, சங்கம் லிட்ரேச்சர். 2000 வருஷம் முன்னாடி, 2500 வருஷத்துக்கு முன்னாடி இங்க தமிழ்நாடுல என்ன இருக்குது, இது சம்பந்தமா தமிழ்நாடு ஸ்பேஸுக்கு மட்டும் நான் சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கு ஒரே சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் சங்கம் இலக்கியம். கரெக்ட் இருக்கா இல்லையா? அதோ ஒரு ஹிஸ்டரி, ஆர்ட், கல்ச்சர், இது எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கு தலைமையில இருக்கு, இலக்கிய தலைமையில இருக்கு. ஸோ அதை காரணம் பாருங்க, இலக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். திருப்பி இந்த ஆர்கனைசேஷன் நம்ம மீட்டிங் நடந்திருக்கோம். அந்த மீட்டிங்ல ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன சொல்லாச்சு, இது பாருங்க,
நிறைய பேர் ஃபியூச்சரில் எத்தனை மாணவர்கள் இருக்கீங்களா, நீங்கள் சப்போஸ் சிவில் சர்வீசஸ்க்கு ப்ரிப்பரேஷன் பிளான் பண்ணீங்களா, அங்கே ஒரு சப்ஜெக்ட் இருக்கணும் லிட்ரேச்சர். உதாரணத்துக்கு தமிழ்நாடு இருக்கு, நீங்கள் தமிழ் லிட்ரேச்சர், ஹிந்தி சைடில் இருக்கு, நீங்கள் ஹிந்தி லிட்ரேச்சர் இருக்கு, வேறு சைடில் குஜராத்தி லிட்ரேச்சர் இருக்கு, அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. அந்த சப்ஜெக்டில் நல்லா நம்பர்ஸ் வரும். பட் நிறைய பேர் அவங்க புத்தகம் படித்து அந்த மாதிரி ஐடியா வரணும். ஸோ அந்த பாருங்கன்னா இந்த நிகழ்ச்சி நம்ம என்ன மொத்தம் 60 எழுதுறாரு கவிஞர் இங்கே இருக்கிறாரு. ஸோ அவங்க என்ன சொந்த மாதிரி கொஞ்சம் மனசுல நீங்க அட்டென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிரும். ஒரு புத்தகம் படித்து என்ன மீனிங் கிராஸ்ப் பண்ணணும் இதெல்லாம் அவங்களுக்கு ஐடியா அவங்க சொல்ல மாதிரி. உதாரணத்துக்கு இலக்கியம் என்ன இருக்கு, என்ன காரணம் இலக்கியம் படிக்கிறோம், இலக்கியம் எப்படி படிக்கிறோம், இது எல்லா டெக்னிக் சொன்ன மாதிரி. ஸோ கண்டிப்பா அட்டென்ட் பண்ணீங்க. இதுக்கு பெனிஃபிட் பாருங்க, இந்த பஸ் பெனிஃபிட் இல்லை. உதாரணத்துக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துரும். என்னுடைய சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 2 சப்ஜெக்ட், இப்போ 1 சப்ஜெக்ட் மட்டும் இருக்கு, ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்ட். ஸோ அந்த பீரியட் நான் ஒரு ஹிஸ்ட்ரி சப்ஜெக்ட் வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் லாஸ்ட் மினிட்ல கொஞ்சம் செலெக்ஷன்ஸ்க்கு 2 வருஷம் முன்னாடி ஒரு ஹிந்தி லிட்ரேச்சர் ஒரு சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டோம். அதுக்கு முன்னாடி ஹிந்தி நான் ஒன்றும் பார்க்கல, என்ன சப்ஜெக்ட் இருக்கு என்ன இருக்கு அந்த மாதிரி என்ன இருக்கு நான் தெரியல. பட் என்னுடைய ஒரு நல்ல ஹேபிட், அந்த ஹேபிட் என்ன இருக்கு, ஐ எம் எ வெரி குட் ரீடர். ஸோ அதே கூட நிறைய எங்கே புத்தகம் இருக்கு, எங்கே சப்ளை இருக்கு, எங்கே இருக்கு கண்டிப்பா படிக்கிறோம். இந்த மாதிரி ஒரு ஹேபிட் இருக்குது. ஸோ அதுக்கு பெனிஃபிட் என்ன இருக்கு, அதை படிக்கும் போது ப்ரிப்பரேஷன் பீரியட்ல ஹிந்தி லிட்ரேச்சர் சம்பந்தமா ஒரு சிங்கிள் ரூபாய்க்கு ஒரு சிங்கிள் புக்கை நான் பர்ச்சேஸ் வாங்கலை. அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் எடுக்கும் போது யூபிஎஸ்சியில் என்னுடைய ஹிந்தி லிட்ரேச்சர் என்னுடைய ரெக்கார்டு ஹையஸ்ட் மார்க் இருக்கு, 414 மார்க், 414 மார்க், 500 600ல 414 மார்க்ஸ் என்னுடைய ரெக்கார்டு இருக்கு. இது என்ன காரணம், சைல்ட்ஹுட் பீரியட்ல நான் புத்தகம் அதிக படிக்கிறோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பெனிஃபிட் நீங்க சொன்னீங்கன்னா என்ன பெனிஃபிட் மாதிரி இருக்கு. உதாரணத்துக்கு சப்போஸ் நான் கலெக்டர் சேம்பர்ல உட்கார்ந்துருக்கோம், கலெக்டர் போஸ்ட் இல்லை, வேற என்ன போஸ்ட்ல இருக்கோ வேற என்ன சர்வீஸ்ல இருக்கோ பரவாயில்ல. சப்போஸ் ஒரு போஸ்ட்ல உட்கார்ந்து ஒரு பப்ளிக் வந்துட்டு இருக்காங்க, அவங்க வயசான்னு பார்த்துட்டு நான் எப்படி பேசணும், இது என்னுடைய இலக்கிய ஒரு பெனிஃபிட் இருக்கு. என்னுடைய சேம்பர்ல எத்தனை பேர் வருவாங்க, ரொம்ப ஓல்டு பேர் வருவாங்க, நான் முதல்ல ஐயா நீங்க வாங்க முதல்ல உட்கார்ந்து பேசுறீங்க. இது என்ன, இது யார் சொல்ல மாதிரி, அப்பா சொல்லிட்டாங்க இல்லை, டீச்சர் சொல்லிட்டாங்க இல்லை, ட்ரைனிங் சொல்லிட்டாங்க இல்லை, இது என்ன டெக்னிக் மட்டும் இல்லை, இது ஹேபிட் பிஹேவியர். அது எப்படி வந்துருச்சு, இலக்கியம் காரணமாக மட்டும் வந்துச்சு. ஸோ உங்கள் ஓவரால் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு இலக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இருக்கு. எப்போ டைம் இருக்கு, எவ்வளோ டைம் இருக்கு கண்டிப்பாக பண்ணீங்க. திருப்பி இப்போ இந்த வருஷம் திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு ஒரு வேற சேலஞ்ச் இருக்கு. சொல்லுமா என்ன சேலஞ்ச் பாருங்க. போன வருஷ இலக்கிய திருவிழால நம்ம 70 லட்சம் ரூபாய் புத்தகம் இங்கே சேல்ஸ் ஆயிருக்கு. இந்த வருஷம் நம்முடைய டிஸ்ட்ரிக்ட்ல அனைத்து மக்களையும், மக்கள் பிரதிநிதிகளையும், அரசு அதிகாரிகளையும், பத்திரிகை நம்பர்களையும், மாணவர்கள் எல்லா பேருக்கு சேலஞ்ச். இந்த வருஷம் கண்டிப்பா அந்த பிசினஸ் 1 கோடி ரூபாய் கண்டிப்பா பண்ணி கொடுத்துருங்க. அதுக்கு இருக்கு. முடிதியாக இந்த சிறப்பு விழாவில் வருகை புரிந்த அனைவரும் நான் ரொம்ப நன்றி தெரிவித்திருக்கேன். நன்றி, வணக்கம். மிகச்சிறந்த தலைமை உரையினை வழங்கியிருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு நன்றி. இலக்கியம் என்ன செய்யும், சக மனிதனோடு எப்படி உரையாட வேண்டும் என்று கற்றுத்தரும். ஒரு 6 மாதங்களுக்கு முன்பு ஒரு செய்தி, பத்திரிகை செய்தி, மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திற்கு மண்டே பெட்டிஷன், திங்கட்கிழமை குறைதீர்வு மனு கொடுக்க வந்த ஒரு மாற்றுத்திறனாளி நண்பர் தரையிலே அமர்ந்திருக்கிறார். நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அவரோடு தரையிலே அமர்ந்து அவருடைய குறைகளை கேட்கிறார் என்கிற படத்தை நான் செய்தித்தாளிலே பார்த்தேன். ஒரு அலுவலகத்திற்கு வரக்கூடியவர்களோடு எப்படி உரையாட வேண்டும் என்று அவர்கள் இந்த அரங்கிலே சொன்னபோது எனக்கு அது நினைவுக்கு வருகிறது. இலக்கியம் சக மனிதனை அவனோடு எவ்வாறு உரையாட வேண்டும் என்பதை கற்றுத்தருகிறது என்று சொன்ன மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு நன்றி. இந்த தொடக்க விழாவினுடைய நாயகர் இங்கே நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் குறிப்பிட்டதைப் போல, இறைவனே வந்து இந்த மொழியில் இலக்கியம் எழுதினான் என்று சொல்லுவது ஒரு மரபு, ஒரு நம்பிக்கை. மதுரை தமிழ்ச்சங்கத்தில் பாண்டிய மன்னன் அவையிலே இறையனார் என்கிற ஒரு புலவர் எழுதிய பாடல் அரங்கேற்றப்பட்டது. கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ என்கிற 2500 ஆண்டுகளுக்கு முந்தைய அந்த பாடல் அரங்கேறிய போது
இறையனார் எழுதிய அந்த பாடலில் பிழை இருக்கிறது, குற்றம் இருக்கிறது என்று முன்மொழிந்தவர் தமிழ்ச்சங்க தலைமை புலவர் நக்கீரர். இறைவன் சொன்னான், நான் எல்லாவற்றையும் படைத்தவன், முக்கட் சிவன் என்று சொன்னபோது, முக்கண் படைத்தவன் ஆகினும் ஆகுக, நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று சொன்ன ஒரு இலக்கிய பாரம்பரியம் தமிழுக்கு உண்டு. அப்படிப்பட்ட ஒரு தமிழினுடைய இடையறாத நீண்ட மரபினுடைய தொடர்ச்சிதான் எழுத்தாளர் பொன்னீலன் அவர்கள். எழுத்தாளர் பொன்னீலன் அவர்கள் கரிசல் என்கிற ஒரு நாவலின் வழியாக தமிழகம் முழுவதும், ஏன் தமிழ்கூறு நல்லுலகம் முழுவதும் பரவலாக வாசிக்கப்பட்டவர். மண்ணுக்கும் மனிதர்களுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய உணர்வு பூர்வமான பிணைப்பை அந்த கரிசல் என்கிற நாவல் சொன்னது. அருமை நண்பர்களே, மாணவ செல்வங்களே, நம்முடைய புத்தக கண்காட்சியில் நியூ செஞ்சுரி புத்தக நிறுவனம் வெளியிட்டிருக்கிறது இந்த கரிசல் என்கிற நாவலை நீங்கள் வாங்கி படிக்கலாம். அதைப்போல புதிய தரிசனங்கள் என்கிற நாவலுக்காக 1994ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருதினை பெற்றவர் நம்முடைய எழுத்தாளர் பொன்னீலன் அவர்கள். இந்திய அரசு வழங்கக்கூடிய மிக உயர்ந்த இலக்கிய விருது. உங்களுக்கு தெரியும், நோபல் பரிசு உலகம் முழுவதும் எழுதக்கூடிய எழுத்தாளர்கள், அமைதியாளர்கள், அறிவியலாளர்களுக்கு தருகிறார்கள் என்றால், இந்தியாவிலே இருக்கக்கூடிய மிகச்சிறந்த இலக்கியவாதிகளுக்கு வழங்கப்படுகிற பரிசு சாகித்ய அகாடமி விருது. அந்த விருதினை தான் எழுதிய புதிய தரிசனங்கள் என்கிற நாவலுக்காக பெற்றவர். அது 1975களை ஒட்டி அவசர நிலை பிரகடனம், எமர்ஜென்சி காலத்திலே தமிழகத்தில் நடந்த பல்வேறு அரசியல் நிலைப்பாடுகளை முன்வைத்து எழுதப்பட்ட மிக முக்கியமான நாவல். இன்னும் ஏராளமான நேரம் கருதி நான் மிகச் சுருக்கமாக சொல்லுகிறேன். ஏராளமான நாவல் படைப்புகளை படைத்தவர், ஏராளமான இலக்கிய கட்டுரைகள், ஆக்கங்களை தந்தவர், வாழ்க்கை வரலாறுகளை எழுதியவர். இந்த வயதிலும் நாகர்கோயிலுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மணிக்கட்டி பொட்டல் என்கிற ஊரிலிருந்து பயணப்பட்டு இப்படி தமிழகத்திலே ஒரு இலக்கிய திருவிழா நடக்கிறது, அந்த இலக்கிய திருவிழாவை ஒரு இலக்கியவாதிகளினுடைய சார்பிலே திறந்து வைக்க நான் அவசியம் வருவேன் என்று சொல்லி இங்கே வருதந்திருக்கக்கூடியவர் நம்முடைய அனைவருடைய பாராட்டிற்குரிய எழுத்தாளர் பொன்னீலன் அவர்கள். அவர்களை அன்போடு வணங்கி வரவேற்கிறோம். எழுத்தாளர் பொன்னீலன் அவர்கள் தமிழகத்தினுடைய தலை சிறந்த எழுத்தாளர்களை விரல் விட்டு எண்ணுகையில் எழுந்து முதலிலே நிற்கக்கூடிய பெருமைக்குரியவர். அத்தகைய எழுத்தாளர் பொன்னீலன் அவர்கள் இந்த திருப்பத்தூர் 2வது இலக்கிய திருவிழா 2023 தொடக்கி வைத்து தொடக்க உரையினை நிகழ்த்த வருகை தருகிறார்கள். அவர்களை அன்பு பாராட்டி வரவேற்கிறேன். இவ்வளவு நேரமும் இந்த நிகழ்ச்சியை கண்டு அப்படியே மெய்மறந்து ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய, மெய்மறந்து ரசிப்பது மட்டுமல்லாமல் இந்த நிகழ்ச்சியில் நானே வியந்து வாயை பிளந்த அளவுக்கு அருமையான தமிழில், என் தாய் தமிழில் பேசிய இந்த மாவட்ட ஆட்சியாளர் மிகுந்த மதிப்புக்குரிய அமர் குஷ்வாஹா ஐயா அவர்களே, அவருடைய துணைவியார் அவர்களே, மாவட்ட இன்னும் டெல்லியிலிருந்து வந்திருக்கக்கூடிய பிரதிநிதிகளே, இங்கே கூடியிருக்கக்கூடிய என்னுடைய சகோதரிகளே, சகோதரர்களே, எல்லாருக்கும் இந்த இந்த நல்ல நேரத்திலே என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சில வார்த்தைகளை சொல்ல விரும்புகின்றேன். இது உண்மையிலேயே ஒரு அதிசயமான நிகழ்ச்சி தான். எவ்வளவு பேர் அப்படியே சின்ன குழந்தைகள் எல்லாம் பார்க்கிறேன். நான் இங்கிருந்து பார்த்தது அப்படியே அந்த குழந்தைகள் எல்லாம் அந்த கண்ணு இருக்குல்ல, 2 கண்களும் மினு பார்த்துக்கிட்டு இருக்குது. இந்த கண்ணுகள் பார்த்தா தெரியும்.
இப்படி இருந்துன்னு சொன்னா கூட்டம் சிறக்கவில்லை என்று அர்த்தம். இந்த குழந்தைகளை பார்த்தா, அங்க இருந்து பார்த்தா ஆண்களும் பெண்களும் எல்லாருமே இது இந்த உணர்வு, இந்த தமிழ் உணர்வு, நான் ஒரு தமிழன், நான் ஒரு தமிழச்சி என்ற அந்த உணர்வு இருக்கிறதே, அது அத்தனை மனங்களிலும் பொங்கி ததும்பி கண்களில் ஒளியாக நின்று ஆடிக்கொண்டிருப்பதை பார்த்தேன். நான் அதைத்தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். பேச்ச கூட நான் ரொம்ப பார்க்கல. அவர்களுக்கு சென்று சேர்ந்த அந்த செய்தி நிச்சயமாக அவர்கள் வாழ்வு முழுவதும் அவர்களை தமிழ் மண்ணோடும், தமிழ் மண்ணோடு சொன்னா தமிழ் மண்ணு சொல்லி நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இல்லை. தமிழ் என்று சொன்னால் அதை பாரதி சொல்றான். இங்க பாரதி மட்டுமா சொல்லும், நவீன இலக்கியங்களினுடைய நிறைய பெரிய பெரிய என்ன சொல்றது பிதாமகர்கள் வாழ்ந்து அவர்களுடைய பூந்துகள்கள் பரவிய இந்த மண். திகாசி இங்கதான் பிறந்து வளர்ந்தாரு, வஉசி இங்கதான் பிறந்து வளர்ந்தாரு. இன்னும் எத்தனை பேர் திகாசி, தமுசி, இன்னும் இவர்களை எல்லாம் பாரதி, நம்முடைய பாரதி இந்த மண்ணில் தான் ஐயா பிறந்தான். அவன் இடத்தை காட்டுக்குள்ள வாழ்ந்துக்கிட்டு இன்னைக்கு எல்லாம் உலகம் பூரா நான் பல நாடுகளுக்கு சுத்த போயிருக்கேன். அதில் சில யூனிவர்சிட்டிகள் எல்லாம் என்னை கூப்பிட்டு பேச சொல்லுவாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, பாரதி டெல்லியில் ஒரு மாநாடு நடந்தது, ஒரு ஹிந்தி மாநாடு. அந்த ஹிந்தி மாநாட்டில் நான் ஐ வாஸ் இன்வைட்டட். நான் அங்கே போனா அங்கே ஒரு தெருவுக்கு பேரு பாரதி ஸ்ட்ரீட். என்னையா அதுலயே நிக்கிறேன். பின்னால வந்தெல்லாம் கோகன் இருக்கிறாங்க. எனக்கு போக முடியுமா? என் பாரதியை, என் பாரதி அல்ல, என் தமிழை, என் மக்களை, என் மனதை, பாரதின்னு சொன்னா அந்த மக்கள் எல்லாம், இந்த மக்களை எல்லாம் எங்க ஒன்று எழுதியிருக்காங்களா ஐயா. அத்தனை உணர்ச்சியோடு பாரதி இந்த மண்ணை தூக்கி விட்டானே. அப்படி எல்லாம் ரொம்ப நேசித்து இருந்த அந்த கூட்டத்திலே இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா உண்மையிலே எனக்கு கண் கலக்கிட்டு இந்த மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அருமையான தமிழ், என்னுடைய தமிழை விட அருமையான தமிழ், அவருடைய உச்சரிப்பு தெற்கத்துக்காரன் கடப்புறதுக்காரன். எங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் என்னுடைய கிராமம், சின்ன கிராமம், ரெண்டு கடல்ல இருந்து ராத்திரி எல்லாம் கடல் சத்தம் வந்துகிட்டே இருக்கும். அப்படிப்பட்டவன் பேசுறதை விட அழகான தமிழில் அவர்கள் பேசி எங்களை எல்லாம் மெய்மறக்க வைத்து விட்டார்களே. இவர்கள் எல்லாம் ஆட்சியாளர்களாக இருப்பதனால் நாம் பெருமை பெற்றோம். நம்முடைய தமிழ் வளர்ந்து கொண்டு இருக்கிறது. இந்த விழா இன்னும் சிறப்பாக, இன்னும் சிறப்பாக அது மேம்படும் என்று சொல்லிக்கொண்டு பாரதி சொல்றான் ஒரு அருமையான 2 வரி. வெள்ளம் போல் கலைப்பெருக்கும் கவிப்பெருக்கும் மேவுமாயின். அதுக்கு விளக்கம் சொல்றாங்க. வெள்ளம் போல் பெருவெள்ளம் வரும்போது எல்லாத்தையும் அடிச்சிட்டு போகும்ல, அது மாதிரி கலைப்பெருக்கும் கவிப்பெருக்கும். கலை சயின்ஸ், பாரதி சொல்றான். கலை என்று நான் குறிப்பிடுவது சயின்ஸ், அறிவியல் வளர வேண்டும். ஒரு நாள் வளர வேண்டும் என்றால் அறிவியல் வளர வேண்டும் என்று பாரதி சொல்லுகிறார். வெள்ளம் போல் கலைப்பெருக்கும் கவிப்பெருக்கும் மேவும் ஆயின். என்னடா வந்தா என்ன, எனக்கு நிறைய பைசா கிடைக்குமா அல்லது விருது கிடைக்குமா? இல்லை. வெள்ளம் போல் கலைப்பெருக்கும் கவிப்பெருக்கும் மேவும் ஆயின். பள்ளத்தில் வீழ்ந்திருக்கும் குருடர் எல்லாம் பதவி கொள்வார். பள்ளத்தில் வீழ்ந்திருக்கும் குருடர் எல்லாம் விழிவெற்று பதவி கொள்வார். என் மக்கள் இப்படி ஒரு பாரதி இந்த மண்ணில் படுறானே, அவன் எப்போ 24 மணி நேரமும் மக்களை பற்றி இந்த பாரதி சொல்றான். வெள்ளம் போல் கலைப்பெருக்கும் கவிப்பெருக்கும் மேவுமாயின் பள்ளத்தில் வீழ்ந்திருக்கும் குருடர் எல்லாம் உயிர் பெற்று பதவி கொள்வார் என்று சொன்னாரே, அந்த வரி எனக்கு மனசுக்குள்ள நிறைக்கிறது. அந்த வரியை நீங்கள் பின்பற்ற வேண்டும். அப்படியான அந்த பெரிய அவருடைய மந்திரம், அது மந்திரம் போல் இருக்க வேண்டுமடா சொல் இன்பம் என்று பாரதி சொல்வார்.
அப்படிப்பட்ட அந்த பாரதி பிறந்தது இந்த நெல்லை மாவட்டத்தில் தான். நெல்லை மாவட்டத்து மண்ணில் தான் பாரதி பிறந்தார். அப்படி நான் நேற்று ஒரு பள்ளிக்கூடத்துக்குள்ள போயிருந்தேன். பள்ளிக்கூடத்தில் போய் நான் கேட்டேன், பாரதி புத்தகம் இருக்கிறது, பாரதி புத்தகம், பாரதியாருடைய புத்தகம், அந்த கவிதை நூல் எத்தனை பேர்கிட்ட இருக்குன்னு கேட்டேன். ஒரே ஒரு குழந்தை மட்டும் கையை தூக்கிச்சு. எத்தனை குழந்தை? 35 குழந்தைகள் சும்மா இருக்குது, வேற எல்லாரும் சும்மா இருக்காங்க. ஆசிரியர்கிட்ட கேட்டேன், ஐயா உங்க வீட்டில் பாரதி புத்தகம் இருக்கா? லைப்ரரியில் எடுத்து படிச்சுட்டு வேண்டாம். எல்லார் வீட்டிலும் பாரதி இருக்க வேண்டும், ஆங்கிலத்தில் ஷேக்ஸ்பியர் இருக்க வேண்டும், கம்பன் இருக்க வேண்டும். நம்முடைய மிகப்பெரிய நம்ம கலைஞர் இருக்க, ஏன்ட்ட கலைஞர் அவர்களுடைய கலைஞர் நம்ம இன்றைய முதல்வருடைய அப்பா, அவருடைய முழு வால்யூமும் என்னிடம் இருக்கிறது. அப்பப்போ புரட்டி பார்ப்பேன், என்ன மாதிரி கற்பனை பண்ணி இருக்கிறார், என்ன மாதிரியான தவறுகளை எல்லாம் சுட்டி காட்டி இருக்கிறார், எப்படி மனிதர்கள் இருக்க வேண்டும் என்று காட்டியிருக்கிறாரே, அந்த மாதிரி வாழ்க்கையெல்லாம் இலக்கியம் சுட்டி காட்டி தருகிறது. அந்த இலக்கியம் வளர வேண்டும். அதற்காக இங்கே மிகப்பெரிய ஒரு திருவிழாவை நடத்துகிறார்கள். நான் இந்த விழாவில் கலந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நான் பக்கத்து வீட்டுக்காரன், பொருணை நதி என்று ஒரு நதி இருக்கிறது, அது தாமிரபரணி நதி. அந்த தாமிரபரணி நதி ஒரு வேலத்தனம் பண்ணிருக்கு தெரியுமா உங்களுக்கு? அது பொதிமலையில் தோன்றி பாதி இங்க பாயுது, பாதி எங்களுக்கு கன்னியாகுமரி மாவட்டத்துக்குள்ள பாயுது. அந்த மண்ணை, அந்த தண்ணீரை குடித்து நானும் வளர்ந்திருக்கிறேன், நீங்களும் வளர்ந்திருக்கிறீர்கள், நம்முடைய எல்லாரும் வளர்ந்திருக்கிறார்கள். நாம் மண்ணின் மக்கள், மண்ணை நேசிப்பவர்கள். மண்ணை நேசிப்பவர்கள் என்றால் மண்ணை தூக்கி விடுபவர்கள். நாம் ஜாதி இல்லாத, மதம் இல்லாத, எல்லாவற்றுக்கும் மேலாக மனிதம், ஹியூமனிசம், அந்த மாதிரியான ஒரு உயர்ந்த சமூக வாழ்க்கையை நான் கனவு காணுகிறேன். அதனால தான் நான் எல்லாம் எழுதுறேன். நான் இல்லை ஜாதியை எழுதுறதே இல்லை, மதத்தை எழுதுறதே இல்லை. ஆனால் நான் இந்த வகை எழுதுறேன், ஹியூமனிசம். எதை பற்றியும் நேரம் இல்லை, அதனால நான் பேச தெரியல, பேச முடியல. நிறைய பேசலாம், பெரிய பெரிய ஆளுகள்லாம் இருக்கிறாங்க. நான் இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும் போது பேசுகிறேன். இப்பொழுது இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு அளித்த மாவட்ட ஆட்சியாளர் அவர்களுக்கும் அந்த இதை நிர்வாகி பண்ணி கொண்டிருக்கக்கூடிய அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் கேட்டுக்கொண்டு ரொம்ப ரசித்து கேட்கிறேன். எனக்கு ஆச்சரியமா இருக்கிறது. இந்த கண்ணு, நான் எல்லா கண்ணையும் பார்க்கிறேன், இதுதான் இருக்கிறது. எல்லா கண்ணுமே சந்தோஷமான கண்ணுகள், எல்லா கண்ணுமே தமிழை உறிஞ்சி எடுக்கக்கூடிய கண்களாக இருக்கின்றன. உங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய தமிழின் சார்பாக, தமிழ் அறிஞர்களின் சார்பாக என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து இந்த வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைகிறேன். நன்றி. மனிதத்தை இசைப்போம், மனிதத்தை இசைப்போம், அதுவே இலக்கியம் நமக்கு தரும் பாடம் என தன்னுடைய தொடக்க உரையை மிகச் சரியான புள்ளியிலே வைத்து தொடங்கி இருக்கக்கூடிய எழுத்தாளர் பொன்னீலன் அவர்களுக்கு நன்றி. எழுத்தாளர் பொன்னீலன் அவர்களுடைய புதிய தரிசனங்கள் 1994ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றது. அவர் நான் பிறந்த தேவகோட்டைக்கு ஒரு கூட்டத்திற்கு வந்திருந்த போது புதிய தரிசனங்களினுடைய முதல் பாகத்தை நான் படித்திருந்தேன். முதல் பாகம் படித்திருக்கிறேன், இரண்டாவது பாகம் படித்துக் கொண்டிருக்கிறேன் என்று அவரிடம் சொன்னேன். அன்றைக்கு ஒரு 17-18 வயது மாணவன் மதிய உணவின் போது தனக்கு அருகாமையிலே அமர்த்தி நான் படித்த வரைக்கும் என்ன புரிந்து கொண்டேன் என்று என்னோடு ஒரு தோழமை உணர்வோடு பேசிய மாபெரும் எழுத்தாளரை இந்த 28 ஆண்டுகளுக்கு பிறகு நான் இந்த அரங்கத்திலே தரிசிக்கிறேன். மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலும் இலக்கிய திருவிழா 2023 ஏற்பாட்டு குழுவின் சார்பிலும் எழுத்தாளர் பொன்னீலன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். பெருமக்களே, நாம் நம்முடைய மேடையிலே அமர்ந்தக்கூடிய பெருமக்கள் அரங்கினுடைய முதல் பகுதியை அலங்கரிக்க வரவேற்பு நடனத்திற்கு தயாராகிறோம்.
உட்காருங்க, ஒரு 10 நிமிடம். வரவேற்பு நடனத்தை வழங்க சிஎஸ்ஐ கேர்ள்ஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மாணவிகள் இங்கே வருகை தர இருக்கிறார்கள். வரவேற்பு நடனம் பாடல் வருகவே வருகவே என இலக்கிய திருவிழா 2023 இரண்டாவது திருப்பத்தூர் இலக்கிய திருவிழாவிற்கு நம் அனைவரையும் வருக வருக என வரவேற்க மாணவிகள் அரங்கிற்கு வருகிறார்கள். சிஎஸ்ஐ கேர்ள்ஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மாணவிகளை அன்பு பாராட்டி அழைக்கிறேன்.
பெண்கள் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவிகளுக்கு நன்றி. இரண்டாவது இறைவணக்க பாடலோடு நடனத்தை வழங்க ஸ்ரீவர்ஷா சிஎஸ்ஐ பள்ளி மாணவி நடனத்தை வழங்க வருகிறார்கள். பாடல் நீரான வா.
இறைவணக்க பாடலுக்கு நடனமாடிய ஸ்ரீ வர்ஷா அவர்களுக்கு நன்றி. சிஎஸ்ஐ கேர்ள்ஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மாணவிகள் நடனம் வழங்கியவற்றை மேடைக்கு அன்போடு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இவர்களுக்கு இலக்கிய திருவிழாவின் சார்பிலே புத்தக பரிசினை வழங்க நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவருடைய துணைவியார் திருமிகு சிவாலிகா புஷ்பாகா அவர்களை அன்போடு மேடைக்கு வருக என வரவேற்கிறேன். ரக்ஷனா கே 6th ஸ்டாண்டர்ட், ஸ்ரீ வர்ஷா எம் 8ஆம் வகுப்பு, தர்ஷினி எம் 10ஆம் வகுப்பு, ரக்ஷா ஏ 10ஆம் வகுப்பு, தனிஜா பி 11ஆம் வகுப்பு. நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவருடைய துணைவியாருடைய திருக்கரங்களால் குழந்தைகள் பரிசினை பெறுகிறார்கள். இனியவர்களே, 2வது திருப்பத்தூர் இலக்கிய திருவிழா 2023 தொடக்க விழாவினுடைய நிறைவு கட்டத்தில் இருக்கிறோம். இந்த இலக்கிய திருவிழா புத்தக கண்காட்சியோடு 100 புத்தக கடைகள், 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் என்று இந்த மாவட்டத்தை ஒரு அறிவு திருக்கோவிலாக ஆக்குவதற்கான நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவருடைய முயற்சியில் இந்த மாவட்ட நிர்வாகத்தைச் சேர்ந்த அனைத்து அலுவலர்களும் உணர்வு பூர்வமாக இணைந்திருக்கிறார்கள் என்பதை நான் இங்கே வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன். இது அரசு நிர்வாகம் கொடுக்கிற உத்தரவு, அதை செயல்படுத்துகிறோம் என்று இல்லாமல் இதனுடைய விளைச்சல் இது 2023 4 தெரியாது. நிச்சயமாக இந்த இலக்கிய திருவிழா புத்தக கண்காட்சியுடைய விளைச்சல் இன்னும் 10 ஆண்டுகளுக்கு பிறகு தெரியும். எனவே மாவட்ட நிர்வாகம், மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுடைய கண் அசைவிலே எல்லாவற்றையும் மிகச் சிறப்புற செய்து கொண்டிருக்கிறது. மாவட்ட ஆட்சித்தலைவருடைய கனவை நனவாக்கும் பணிகளிலே மிக பெருமையோடு இணைந்திருக்கக்கூடிய நம்முடைய மாவட்ட வருவாய் அலுவலர் வணக்கத்திற்குரிய திருமதி இ. வளர்மதி அம்மா அவர்கள் நன்றி உரை நிகழ்த்த வருகிறார்கள். மிகவும் மாவட்ட நிர்வாகத்தில் சுறுசுறுப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்கள் இப்போது நன்றி உரை. அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் நம்ம முக்கியமா சொல்ல வேண்டும்னா 2022ஆம் ஆண்டு, சென்ற ஆண்டு நம்மளுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தான் முதலில் திருப்பத்தூரில் இந்த இலக்கிய திருவிழாவை மிகவும் சிறப்பாக நடத்தி கொடுத்தார்கள். இந்த இலக்கிய திருவிழாவை பார்த்துத்தான் மற்ற மாவட்டங்களில் எல்லாம் நடத்தப்பட்டது. அதை போல இன்றைய இந்த 2023ஆம் ஆண்டினுடைய இந்த சிறப்பான இலக்கிய திருவிழாவை மிகவும் சிறப்பாக நடத்துவதற்கு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கா? கண்டிப்பாக இல்லை. அதை விட மிக மிக சிறப்பாக இருக்கும். இங்கு வருகை புரிந்துள்ள அனைவரையும் பார்க்கும் பொழுது இன்னும் இது மிகவும் சிறப்பாக இருக்கும். நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அருமையாக தமிழில் மிகவும் தெள்ள தெளிவாக நம்மளுடைய தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க கூட அந்த அளவுக்கு நம்ம பேச முடியாது. ஸோ அவங்க அவ்வளவு தமிழின் மீது ஆர்வத்துடன் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் இந்த சென்ற ஆண்டு நடந்த ஒரு நிகழ்ச்சி கூட தவற விடவில்லை. நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடைய துணைவியார்கள் அவர்கள் ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியிலும் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு நமக்கு பல்வேறு இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், இதை சிறப்பாக செய்யணும் அப்படின்னு நமக்கு நிறைய அறிவுரைகளையும் வழங்கினாங்க. அந்த துணைவியார் அவர்களுக்கும்
இந்த சாகித்ய அகாடமி பெற்ற ஒரு ஐயா அவர்கள் நம்மளுடைய தமிழ்நாட்டில் பிறந்திருக்கிறார்கள் என்றால் சொல்லவா வேண்டும், மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அவர்களுக்கும் இந்த டெல்ஃபி ஆஃப் கவுன்சில் தலைவர் அவர்கள் வருகை புரிந்துள்ளார்கள். அவர்களும் மிகவும் அருமையாக நமக்கு பல்வேறு அறிவுரை, அதாவது இந்த இலக்கிய திருவிழா 2ஆம் ஆண்டு இலக்கிய திருவிழா இல்லை, இது 5வது ஆண்டு இலக்கிய திருவிழா போல இருக்கின்றது. அப்படி என்றால் நாமல் இன்னும் அடுத்து வரக்கூடிய இலக்கிய திருவிழாவெல்லாம் எவ்வாறு நடத்துவோம், அதை காட்டிலும் இதை இன்று மேன்மான். அது போல மாவட்ட ஆட்சித்தலைவர் சொன்னாங்க, போன தடவை நம்ம 70 லட்சம் 1 கோடியை தாண்ட வேண்டும், கண்டிப்பாக நாமல் செய்வோம் என்பதையும் இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதை போல மற்றும் இதை காண வருகை புரிந்துள்ள உள்ளாட்சி பிரதிநிதிகள், மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் அவர்கள் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள், பொதுமக்கள், வணிகத் தலைவர்கள், பெருமக்கள், மாணவ மாணவிய செல்வங்கள் மற்றும் ஆசிரியர்கள், அலுவலகர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாவட்ட வருவாய் அலுவலர் அம்மா அவர்களுக்கு நன்றி. பெருமக்களே, இலக்கிய திருவிழாவினுடைய முதல் அமர்வு இன்றைக்கு பிற்பகல் 3 மணிக்கு இதே அரங்கத்திலே நிகழ இருக்கிறது. இலக்கியம் என்ன, ஏன், எப்படி என்கிற தலைப்பிலான இந்த அமர்வில் பெங்களூரைச் சேர்ந்த தமிழ் எழுத்தாளர், மொழிபெயர்ப்பாளர் திருமிகு பாவண்ணன் அவர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள். தமிழகத்தினுடைய மிகச்சிறந்த கவிஞர், இதழாளர் மனுஷ்யபுத்திரன் அவர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள். பேராசிரியரும் சாகித்ய அகாடமி மொழிபெயர்ப்பு விருது பெற்றவருமான பேராசிரியர் ஆனந்தகுமார் அவர்கள் பங்கு பெற இருக்கிறார்கள். இந்த அமர்வு பிற்பகல் 3 மணியிலிருந்து 5 மணி வரை நிகழ இருக்கிறது. 5 மணி முதல் 7 மணி வரையிலான 2வது அமர்வு புலம்பெயர் இலக்கியம், டயஸ்போரா லிட்ரேச்சர். இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்காகவே மும்பையிலிருந்து கவிஞர் புதிய மாதவி அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். டெல்லியிலிருந்து நாடகவியலாளர் யதார்த்தா பென்னேஸ்வரன் அவர்கள் புலம்பெயர் இலக்கியம் குறித்து உரையாட வருகை தந்திருக்கிறார்கள். தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய அயல் மொழித்துறை தலைவர் பேராசிரியர் முனைவர் இரா குறிஞ்சிவேந்தன் அவர்கள் இதிலே கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அந்த அமர்வுக்கும் உங்களை அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்று, வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திரு நாடு என்று